அறிவுச்சுடர் இனிய வணக்கங்கள். வாழ்வியல் நெறிகளை உலகிற்கு பறைசாற்றும் உலக பொதுமறை திருக்குறளில் இன்று நாம் பார்க்க இருப்பது அறத்துப்பாலில் உள்ள 3ஆம் அதிகாரம், நீத்தார் பெருமை. ஆசைகளை துறந்து மெய்ஞானம் பெற்று பிறர் நலனுக்காக வாழும் சான்றோர்களின் சிறப்பை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் மிக அழகாக விளக்குகிறார். ஒரு மனிதன் உயர்நிலை அடைவது எப்படி? அந்த பெரியோர்களின் பெருமை இந்த உலகிற்கு ஏன் அவசியம் என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்கள் மற்றும் அவற்றின் எளிய விளக்கங்கள் இதோ. 1. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விளக்கம்: ஒழுக்க நெறியில் நின்று ஆசைகளை துறந்தவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றுவதே எல்லா நூல்களின் துணிபாகும். 2. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. விளக்கம்: பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளவிட்டுக் கூறுவது இவ்வுலகில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிடுவதைப் போன்ற முடியாத செயலாகும். 3. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. விளக்கம்: பிறப்பு வீடுபேறு ஆகிய இரண்டின் இயல்புகளை ஆராய்ந்து உணர்ந்து அறநெறியை மேற்கொண்டவர்களின் பெருமையே உலகில் உயர்ந்து விளங்கும். 4. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. விளக்கம்: அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காப்பவன் மேலான வீட்டுலகிற்கு ஒரு விதை போன்றவன். 5. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு பிளார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. விளக்கம்: ஐம்புலன்களையும் அடக்கிய ஒருவனது ஆற்றலுக்கு வானுலகத் தலைவனான இந்திரனே போதுமான சான்று அகலிகை கதையைச் சுட்டிக்காட்டுகிறார். 6. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலா தார். விளக்கம்: செய்வதற்கு கடினமான செயல்களை செய்பவர்களே மேலோர்கள், அவற்றை செய்ய முடியாதவர்கள் கீழோர்கள். 7. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்ற ஐந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. விளக்கம்: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்தின் தன்மைகளையும் ஆராய்ந்து அறியும் அறிவுடையவனிடமே இவ்வுலகம் அடங்கியுள்ளது. 8. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம்: பயன்மிக்க சொற்களை பேசும் மேலோர்களின் பெருமையை அவர்கள் சொல்லிய மறைமொழிகளே மந்திரங்களே உலகிற்கு எடுத்துக்காட்டும். 9. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. விளக்கம்: நற்பண்பு என்னும் குன்றின்மேல் ஏறி நின்ற மேலோர்கள் ஒருவேளை கோபம் கொண்டால் அந்தப் பொழுதே அது மறைந்துவிடும், அவர்களது கோபம் நிலைக்காது. 10. அந்தணர் என்போர் அறவோர்மர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகல் ஆன். விளக்கம்: எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் கொண்டு நடப்பவர்களே உண்மையான அந்தணர்கள் அறவோர் ஆ. நீத்தார் பெருமை அதிகாரத்தின் மூலம் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்த பெரியோர்களை பின்பற்றுவது நம் வாழ்வை எப்படி மேம்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த திருக்குறள் கருத்துக்கள் உங்கள் சிந்தனையை தூண்டி வாழ்வில் தெளிவை தந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அறிவுச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவுச்சுடர். நன்றி, வணக்கம்.